ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான பிள்ளைகளே, இந்த ஆண்டின் கடைசி நாட்களிலே தொடக்க நூல் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு போவோம். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு போவோம். பிரியமான பிள்ளைகளே, இந்த ஆண்டு முடிந்து ஜனவரி 1 தேதி அன்று புத்தாண்டு ஆசீர்வாத விழாவை கொண்டாடும்போது இதே அழைப்பை கடவுள் நமக்கு தருகின்றார். தொடக்க நூல் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எழுந்திருங்கள், பெத்தேலுக்கு போவோம். இந்த நாட்களில் பெத்தேலுக்கு போக வேண்டிய ஒரு அவசியத்தை நாம் தியானிக்கிறோம். பெத்தேல் என்பது கடவுளின் இல்லம் என்று கண்டோம். பெத்தேல் என்பது கடவுளின் இல்லம் என்று கண்டோம். கடவுள் தன்னுடைய பரலோகத்தின் திட்டங்களை, மீட்பின் திட்டங்களை இந்த பூமியில் செயல்படுத்த விரும்பிய போது தன்னுடைய அடியார்களை அவர் உருமாற்றிய இடம் பெத்தேல் என்று பார்க்கிறோம். கடவுள் பெத்தேலில் தங்கி வாசம் செய்கிறார். இதை ஆபிரகாமுக்கு கடவுள் வெளிப்படுத்தினார், ஈசாக்குக்கு கடவுள் வெளிப்படுத்தினார், கடைசியாக யாக்கோபுக்கு கடவுள் வெளிப்படுத்துகிறார். இந்த யாக்கோபு அதை அறிந்து கொண்டு, உணர்ந்து கொண்டு அந்த இடத்தை கனம் செய்கிறார். கைத்தாளத்தோடு ஆபிரகாமோடும் என் தேவன் பேசி ஆபிரகாமை தனக்கு சொந்தமாக்கி கொண்டது இதே கனவின் அனுபவத்தில். ஈசாக்குக்கும் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை புதுப்பித்துக் கொண்டது இதே கனவின் அனுபவத்தில். இதோ யாக்கோபையும் கடவுள் தனக்கு சொந்தமாக்கி தன்னுடைய ஜனங்களுக்கு தகப்பனாக உருமாற்றுகிற ஒரு நிலைதான் நாம் இங்கே பார்ப்பது. யாக்கோபு ஒரு சாதாரண மனிதன் அல்ல. யாக்கோபு தெய்வத்தின் பிள்ளை. யாக்கோபு தெய்வத்தின் சாயல். யாக்கோபிடமிருந்து பிறக்கப் போகிற பிள்ளைகள் எல்லாம் தெய்வத்தின் ஜனம். கைத்தாளத்தோடு. எனவே யாக்கோபை ஏதோ ஒரு சாதாரண ஒரு மனிதராக பைபிள் பார்க்கவில்லை. யாக்கோபை தெய்வ புத்திரனாக பார்க்கிறது. இயேசுவுக்கு பிறகு வேதத்தில் கடவுளிடத்திலே மிக மிக நெருக்கமான ஒருவராக நாம் பார்ப்பது ஆபிரகாம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆபிரகாமை வடிகட்டி ஆபிரகாமுக்குள்ளிருந்த ஜீவனை ஈசாக்குக்குள் கொண்டு வந்து வாக்குத்தத்தத்தின் புத்திரனாக அவனை மாற்றி அந்த ஈசாக்கை மீண்டும் வடிகட்டி எந்த கரைதிரையோ குறையோ இல்லாத வண்ணமாக யாக்கோபு என்ற ஒரு புத்திரனை கடைசி வடிகட்டுதலிலே கடவுள் எடுக்கிறார் என்று காண்கிறோம். காரணம், யாக்கோபு மூலமாகத்தான் தெய்வத்தின் ஜனம் ஒன்று இந்த பூமிக்கு வரப்போகிறது. ஆபிரகாமை ஆண்டவர் அதற்காக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆபிரகாமை அவர் வடிகட்டுகிறார் என்று காண்கிறோம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்பட்டது உண்மைதான். ஆனால் ஆபிரகாமுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை. மாறாக அதை கடவுள் யாக்கோபுக்கு கொடுக்கிறார். ஈசாக்கு அவர்
வாக்குத்தத்தத்தின் புத்திரன் என்று அறியப்பட்டவர் மாம்சத்தின் பிறந்தவன் அல்ல, பரலோகத்தின் திட்டத்திலே பிறந்த மகன். ஆனாலும் எங்கே யாக்கோபுக்கு அந்த இடம் கிடைக்கிறது. எனவேதான் யாக்கோபை கடவுள் தன்னுடைய பணிக்காக அழைத்த விதத்தை நாம் எங்கே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பூமியில் பிறக்கிற எல்லா மனுஷர்களுக்குள்ளும் கடவுள் தன்னுடைய ஜனம் என ஒன்றை உருவாக்குற விதம் அது. தன்னுடைய ஜனம். வெளிப்பாடு கடைசி 21ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறாரே, இதோ ஒரு நாள் வரப்போகிறது, அந்த நாள் தெய்வம் இந்த பூமியை ஆளும் நாள், சொர்க்கராஜ்யம் இந்த பூமியிலே செயலாற்றும் காலம். இந்த பூமியை அலகை ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமியும் அதன் குடிகளும் அலகையின் ஆட்சிக்குள்ளே இருக்கிறார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆனால் அலகையின் ஆட்சிக்கு கட்டுப்பட்டிருந்த இந்த உலகத்தை தெய்வத்தின் ஆட்சிக்குள் கொண்டு வருவதுதான் சொர்க்கராஜ்யத்தின் பணி. அந்த பணியை இயேசு ஆரம்பித்து வைக்கிறார். இந்த பணியில் கடவுள் இந்த பூமியிலே வந்து வாசம் செய்வாரா? கடவுள் இந்த பூமியில் வந்து வாசம் செய்வாரா? இந்த பூமியிலே வாசம் செய்கிற கடவுள் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்களோடு இருப்பாராம். இந்த ஜனங்களை தன்னுடைய ஜனங்களாக அவர் பாவிப்பாராம். இந்த ஜனங்களோ அவரை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்வார்களாம். இதுதான் கடவுளுடைய திட்டம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் தெய்வத்தினுடைய அனாதியின் திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். காலத்தின் நிறைவில் மண்ணில் உள்ளவை விண்ணில் உள்ளவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவின் தலைமையிலே ஒன்று சேர்க்கப்பட வேண்டும். சொர்க்கராஜ்யத்தின் அடையாளம் அது நிறைவு பெறுவது திருச்சபையில் என்று கண்டோம். அது நிறைவு பெறுவது திருச்சபையில் என்று கண்டோம். கடவுள் தன்னுடைய ஜனங்களை திருச்சபைக்குள்ளாலே வானத்து பறவைகளை கொண்டு வருவது போல கொண்டு வருகிறாராம். அங்கே அவர்களை உருமாற்றி சுத்திகரித்து தன்னுடைய சொந்த ஜனங்களாக உருமாற்றுகிறார். இது திருச்சபையில் நடைபெறுகிறது என்று கண்டோம். கருமையானவர்களே, இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக இந்த காரியங்களுக்கெல்லாம் யுக யுகமாக இந்த உலகத்திலே நடக்கவிருக்கின்ற திருச்சபையின் உருமாற்றம், இந்த உலகத்தை திருச்சபை உப்பாக ஒளியாக இருந்து உருமாற்றுகின்ற அந்த பணியின் தொடக்கத்தை யாக்கோபின் சரித்திரத்தில் பார்க்கிறோம். இங்கே நாம் காணும் இந்த திருச்சபை அங்கே யாக்கோபுக்குள் இருந்தார். அந்த ஜனங்கள் 12 கோத்திரங்களாக இந்த பூமிக்கு வெளிப்பட்டார்கள். அவர்களே கடவுளுடைய திருச்சபையின் மக்கள் என்ற முன்னோடி மக்களாக இருந்தவர்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள், பரிசுத்த குலம் என்று செல்லமாக தெய்வம் சொன்னாரே ஒரு கூட்டம் மக்கள், அதுதான் திருச்சபையினர் என்று பேதுரு நம்மை பார்த்து சொல்லுகிறார். அதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் என்று பழைய ஏற்பாடு சொல்லுகிறது. இந்த திருச்சபை, இந்த தேவ ஜனம் இந்த யாக்கோபுக்குள்ளே இருந்தது. எனவே யாக்கோபுக்கு நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த பூமியில் தெய்வத்தின் மக்களுக்கு நடக்கிற நிகழ்ச்சி. கடவுள் யாரை முன்பே தேர்ந்து கொண்டாரோ அவர்களுக்காக அவர் இங்கே ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்கிறார்.
அதெல்லாம் யாக்கோபில் நிறைவேறுகிறது என்று கண்டோம். இந்த நிகழ்ச்சியில் தொடக்க நூல் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். அங்கே அவர் வந்து சேர்ந்த இடம், யாக்கோபை கடவுள் கொண்டு சேர்த்த இடம். எந்த நிலையிலே கொண்டு சேர்க்கிறார் என்று பார்த்தோம். நிர்கதியாகி, எல்லாம் இழந்து, எல்லா உறவுகளையும் உடைமைகளையும் திட்டங்களையும் இழந்து, ஒரு சூன்யதை தனக்கு முன்னே நிற்க, ஒரு வெறுமை தனக்கு முன்னே நிற்க, எங்கு போகப் போகிறோம், எங்கே சேரப் போகிறோம், என்ன நடைபெறப் போகிறது என்ற எந்த அனுபவமும் இல்லாத ஒரு நிச்சயமற்ற நிலையிலே அவர் கடந்து போகும்போது சூரியன் அஸ்தமித்ததாம், இருந்த வெளிச்சமும் போய்விட்டதாம், இருந்த வழிகாட்டுதலும் போய்விட்டதாம். அங்கே சூரியன் மறைந்த போது தெய்வம் அவரை ஒரு இடத்திலே கொண்டு சேர்த்தார். கடவுள் அவரை ஒரு இடத்திலே கொண்டு சேர்த்தார். இதையெல்லாம் நடப்பது ஏதேச்சையாக நடக்கிறது என்று நாம் பார்க்கவில்லை, என்று வேதம் சொல்லவில்லை. இதையெல்லாம் கடவுள் தன்னுடைய திட்டத்திலே செய்து கொண்டே இருந்தார் என்று காண்கிறோம். பெத்தேலிலே யாக்கோபை கடவுள் கொண்டு சேர்த்தார் என்று கண்டோம். கடவுளுடைய மீட்பின் திட்டத்தில் யாக்கோபுக்கு நடக்கிறதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம். யாக்கோபை ஒரு தனி மனிதனாக நாம் பார்க்கவில்லை, யாக்கோபுக்குள்ளே நாம் எல்லாரும் இருக்கிறோமாம். பவுல் சொல்வார், ஆபிரகாமுக்குள்ளே இன்று விசுவசிக்கிற நாம் எல்லாரும் இருந்தோம் என்று அவர் சொல்வது போல, அங்கே அவர் ஒரு உடன்படிக்கையை கடவுளோடு செய்த போது நாமும் சேர்ந்தே செய்தோம் என்று அவர் சொல்வது போல, இந்த யாக்கோபுக்குள்ளே விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் இருக்கிறோமாம். இதுதான் புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டை நமக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு காட்டுகின்ற விதம். பவுலாக இருக்கலாம், பேதுருவாக இருக்கலாம், இரண்டு பேருமே இந்த பெத்தேலை திருச்சபை என்று சொல்வதை கண்டோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 1 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19 முதல் 22ஆம் அதிகாரம் 19 முதல் 22 முடிய வசனங்கள் எல்லாமே இந்த பெத்தேல் திருச்சபை என்று சொல்கிறது. கடவுள் உறையும் இடம், கடவுள் தங்கி வாழும் இடம், அது திருச்சபை என்று சொல்லுகிறது. ஆமென். பிரியமான பிள்ளையே, இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து தியானிக்க வேண்டும். யாக்கோபுக்கு என்னென்ன சம்பவிக்கிறதோ, இந்த பெத்தேலை மையமாக வைத்த யாக்கோபுடைய வாழ்க்கை முழுவதையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணலாம். பிரியமானவர்களே, அந்த 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இவ்வாறு முடிக்கிறது, அவர் அந்த கல்லிலே படுத்து உறங்கினார் என்று. அங்கே பெத்தேலில் அவருக்கு கொடுக்கப்பட்ட கல் என்ன கல் என்று பார்த்தோம். 2 கற்களை சொன்னோம். ஒன்று உடன்படிக்கையின் கல் பலகை. சபையிலே உடன்படிக்கையின் கற்பலகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, உனக்காக இரத்தம் சிந்தி உன்னை பாவத்தினின்றும் சாபத்தினின்றும் மீட்ட இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து விலக்கப்பட்ட கல்லாக இதோ சபையிலே உனக்கு கொடுக்கப்படுகிறார். சத்தியங்களும் சபை ஒழுங்குகளும் உனக்கு கற்களாக கொடுக்கப்படுகின்றன. மகளே, என் மகனே, இந்த கல்லிலே இளைப்பாறு என்று என் தெய்வம் சொல்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று அந்த விலக்கப்பட்ட கல் சொல்லுகிறது. ஒவ்வொரு சபையும்
இயேசு கிறிஸ்துவின் உடலாகிய திருச்சபை, அந்த திருச்சபையிலே உறுப்புகளாக இருக்கின்ற நாம், அந்த உடல் உன்னுடைய ரட்சிப்புக்காக கையளிக்கப்பட்ட உடல், திருச்சபையாகிய உடல். அந்த உடலில் ஓடுகின்ற இரத்தம் உன் பாவங்களை கழுவி போக்குவதற்காக சிந்தப்பட்ட இரத்தம். இந்த உடலோடும் இரத்தத்தோடும் நீ உறவு கொள்வதுதான் இந்த திருச்சபையிலே நீ உறவு கொள்வதாம். ஓ, எவ்வளவு ஆச்சரியமான விஷயம், எவ்வளவு உன்னதமான காரியம்! இந்த திருச்சபைக்குள்ளே நான் வாசம் செய்கிறேன் என்று சொல்கிறார். யாக்கோபுக்கு கடவுள் கொடுத்த கல்லை நமக்கும் ஞானஸ்நானம் பெற்ற போது கடவுள் தந்தார். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் கொண்டு ஞானஸ்நானம் பெறுபவன் மீட்பு பெறுவான் என்று மார்க்கு 16:16 தியானித்து நாம் ஞானஸ்நானம் பெற்றோமே. இன்று யார் மேல் நாம் சாய்ந்து உறங்குகிறோம்? அந்த இரட்சகர் மேலையா. அவருடைய உடலும் இரத்தமும் அந்த குருசின் மேல் சாய்ந்து நிற்கிறது. ஆனால் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் அந்த குருசின் மேல் சாய்ந்து நிற்கிறவரை நாம் சாய்ந்து நிற்கிறோம். அங்கே நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்குமாம். அது கரடு முரடான கல்தான் ஐயா. அது ஏதேன் தோட்டத்தின் இன்பவனம் அல்ல, அது கல்வாரியின் கோரமான இடம். அங்கே உனக்கு மீட்பு. ஏதேன் தோட்டத்தில் இழந்த அந்த ஆசீரை இதோ இந்த கோரமான கல்வாரியில் உனக்கு தந்தார். இது கரடுமுரடான கல்தான். யாக்கோபு சில நாட்களுக்கு முன்பு வரை தகப்பன் தாயோடு பஞ்சணையிலே தலை வைத்து உறங்கியவராக இருக்கலாம். செல்ல மகன் அல்லவா? அன்போடு அணைக்கப்பட்ட அந்த தலையணை வேறு. இதோ இன்று தெய்வத்தின் புத்திரனாக, தெய்வம் தன்னுடைய பிள்ளையாக அவரை உருமாற்றும் போது ஒரு கரடுமுரடான கல்லை அங்கே எடுத்து கொடுக்கிறார். இந்த பாறையிலே நீ இளைப்பாறு என்று. எனக்கு அருமையான பிள்ளையே, என் தெய்வம் உனக்கு இந்த கல்லை கொடுக்கிறார். இங்கே சபையிலே கொடுக்கப்படுகின்ற சத்தியங்கள், என்னென்ன சத்தியங்கள் மேல் நீ கரம் வைத்து இந்த சத்தியங்களின் மேல் நான் உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறேன் என்று ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாயோ, அந்த சத்தியங்கள் எல்லாம் வாழ்க்கையோடு வரும்போது உனக்கு கரடுமுரடாக தோன்றுமா? சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்வது உனக்கு கடினமாக தோன்றுமா? ஓ, அந்த பழைய பஞ்சனை எவ்வளவு நலமாக இருந்ததென்று நீ ஒருவேளை விசனம் கொண்டிருக்கலாம். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தை கடந்து வந்து கொண்டிருந்த போது அவர்களுக்கு வனாந்தரத்தின் அந்த நெருக்கங்கள், அந்த சுரசுரப்புகள் எகிப்தை ஞாபகப்படுத்தியதாம். ஓ, இதைவிட அது எவ்வளவோ நலமாக இருந்ததென்று. அப்படியே விசுவாசியே, சபைக்குள்ளே என் தெய்வம் உனக்கு தருகின்ற இந்த கல், இந்த சத்தியங்கள் அடங்கிய கல், உன்னை வழிநடத்துவதற்காக பரலோகம் உனக்கு காட்டுகின்ற கல், இன்றைக்கு தேவ செய்திகள் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கல் கரடு முரடாக இருக்கலாம், சொரசொரப்பாக இருக்கலாம். ஆனால் அங்கே நீ இளைப்பாறுதலை காண வேண்டும். கைத்தாளத்தோடு அதுதான் கட்டளை. இங்கே யாக்கோபுக்கு என் ஆண்டவர் கண்டிப்பாக செய்த காரியம் அது. யாக்கோபு தெய்வ ஜனத்தின், தெய்வ மக்களின் தகப்பனானது அந்த கல்லிலே படுத்து உறங்கியதால். எனக்கு அருமையான பிள்ளையே, கடந்த நாட்களிலே சொன்னேன், இந்த கல் சொரசொரப்பாக இருக்கு. ஆனால் வேறு எங்கெங்கோ போகும்போது சொரசொரப்பில்லாத பஞ்சனையான கற்கள் நமக்கு தலையணையாக இருக்கும். அந்த ஞாபகம் நமக்கு வரும். அங்கே போகலாமே என்று எகிப்துக்கு திரும்பி செல்ல ஆசைப்பட்ட மக்களைப் போல
சபை விசுவாசிகளும் நினைக்கலாம், வாழ்க்கைக்குள்ளே நுழையும் போது இந்த சத்தியங்களை எல்லாம் எடுத்து வாழும்போது கனிகள் கொடுக்க வேண்டிய இடத்திலே உனக்கு கனி கொடுக்க முடியாமல் இருக்கும்போது, விசுவசிக்க வேண்டிய இடத்திலே உன்னுடைய விசுவாசம் தளர்ந்து போகும்போது, பாவ சோதனைகள் உன்னை நெருக்கும் போது, துன்ப சோதனைகளால் நீ நொறுக்கப்படும் போது, உனக்கு பிடித்து நிற்பது கடினமாக இருக்குமா? அப்போது உனக்கு இந்த பாறையின் இந்த கல்லின் சொரசொரப்பு உன்னை தாக்கும் நிச்சயமாக. ஆனால் இன்றைக்கு என்ன கேட்டோமா? என் தெய்வம் மீண்டும் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, இந்த கல்லிலிருந்து நீ எங்கேயும் போகாதே, அங்கே உன் தலை சாய்க்கட்டும். அதை பக்கத்தில் வச்சு வேடிக்கை பார்க்க அல்ல, இந்த கல்லிலே உன் தலையை சாய். எஞ்சான் உடம்புக்கும் சிரசே பிரதானமா, அந்த தலை அங்கே சாயட்டுமா? பலமுறை இங்கே சத்தியங்களுக்குள்ளே நம்முடைய தலை சாயவில்லை ஐயா. ஆகையினால தான் பிற்பாடு நடக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போகிறது. யாக்கோபு செய்த ஒரே காரியமா, எவ்வளவு கரடு முரடாக இருந்தாலும் அந்த கல்லிலே தலை சாய்த்து உறங்கினார். வள்ளுவர் சொல்வார், தூங்குவது போலும் சாக்காடு, தூங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று. இங்கே அவர் தலை சாய்த்து உறங்கினார் என்றால் அந்த கல்லில் தன்னை சாவுக்கு கையளித்தார். தன் ஜீவ பரியந்தம் அந்த கல்லுக்கு தன்னை அவர் ஒப்பு கொடுத்தார். கைத்தாளத்தோடு. அருமையான பிள்ளையே, பின்னால் பார்க்காதே. இந்த கல்லிலே அதிசயங்கள் நடக்க போகிறது. இந்த கல்லிலே மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாக போகிறது. இந்த பூமி அதிசயிக்கின்ற ஆச்சரியங்கள் உண்டாக போகிறது. இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஒரு ஜனம் உருவாக போகிறது ஐயா. இங்கே இந்த கல்லிலே மகா பெரிய மாற்றங்கள் உருவாக போகிறது. ஒரு புதிய சிருஷ்டி ஒன்று உருவாக போகிறது. இந்த கல்லிலே நீ படுத்துறங்கினால் 1000 தலைமுறைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று ஒரு வார்த்தை சொன்னாரே, அந்த 10 கட்டளையை கொடுத்த தெய்வம் அந்த கல்லை கொடுத்து விட்டு சொன்னார், இந்த கல்லிலே நீ உன் வாழ்நாளெல்லாம் இளைப்பாறினால் உன்னை ஒரு தலைமுறைக்கல்லப்பா, உன்னை 1000 தலைமுறை காண வைப்பேன், அத்தனை தலைமுறைகளில் நான் கூட இருந்து நடத்துவேன் என்று சொல்லுகிறார். அருமையான பிள்ளையே, இந்த கல்லின் சொரசொரப்பை விட்டு போய்விடக்கூடாது. யாக்கோபு செய்த பெரிய காரியமா அந்த கல்லிலே படுத்து உறங்கியது. எனக்கு அருமையான பிள்ளைகளே, எந்த உடன்படிக்கையை செய்து எந்த சத்தியங்களின் மேல் நாம் பிரமாண வாக்கு மூலம் கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று சபைக்குள் நுழைந்தோமோ, அந்த கட்டு தளர்ந்து போகாதபடி பார்த்துக்கொள். அந்த உறுப்பு உடலோடு சேர்ந்து கட்டப்பட்ட தேவனுடைய கட்டளைகள், அந்த உறுப்பு உடலோடு சேர்த்து கட்டப்பட்ட பரலோகத்தின் வெளிப்பாடுகளும் சத்தியங்களும் இறுக கட்டப்படட்டுமா, அது தளர்ந்து போகக்கூடாது. சோதனை நெருக்கங்கள் வரும்போது அந்த பாறையிலிருந்து எழும்பாதே, சாவதாயினும் இந்த விசுவாச பாறையிலே உறுதியாக நில். வெளிப்பாடு 2:10 சொல்லும். கருமையான பிள்ளையே, இன்று இந்த கல் மீண்டும் உனக்கு காட்டப்படுகிறது. சபையும் சபை ஒழுங்குகளும் இந்த ஆண்டின் கடைசியிலே எந்த அளவுக்கு நான் நித்தியமாக இளைப்பாறும் ஒரு இடமாக இருந்தது, இங்கே இதை விரும்பி நான் தலை சாய்க்க எடுத்துக்கொண்டேனா, அங்கே நான் என் வாழ்வு முழுவதையும் கையளிக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு என் வாழ்க்கை தொடர்கிறதா? அருமையான பிள்ளையே, உனக்கு மட்டுமல்ல, யாக்கோபுக்கு மட்டுமல்ல, யாக்கோபினுடைய சந்ததிக்கும் இன்று நீ எடுக்கிற இந்த நல்ல தீர்மானமும் வாழ்வும் பலனுள்ளதாக அமையும். இந்த கல்லிலே உன்னுடைய இளைப்பாறுதலை பெற்றுக்கோ. இங்கே நீ படுத்து உறங்கு. இனி இந்த சபையிலே
என் தெய்வம் எனக்கு வெளிப்படுத்துகின்ற வேத சத்தியங்களும் வழிகாட்டுதல்களும் என் ஜீவனுக்கும் என் சந்ததிகளுடைய ஜீவனுக்கும் ஆதாரமாக இருக்கட்டும் என்று ஒப்புக்கொடு. எல்லாரும் எழுந்து நிற்போமா? என் தேவன்னா இந்த பரிசுத்த வேளை ஆசீர்வதிக்கிறார். இன்று கொடுக்கப்பட்ட வழிநடத்தல் மூலமாக இந்த கல்லிலே மீண்டும் நம்மை உறுதிப்படுத்துகிறார். யோபுவை என் தெய்வம் நமக்கு தந்தார். யோபுவை என் தெய்வம் நமக்கு இன்றைக்கு சுட்டி காட்டினாரா? எனக்கு பிரியமான பிள்ளையே, யோபுனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட எல்லா அதிசயங்களையுமா இன்று உனக்கும் செய்கிறார். பாவ சோதனையின் மத்தியிலே, துன்ப சோதனையின் மத்தியிலே எனக்கு அருமையான பிள்ளையை சோர்ந்து போகாதே. இந்த கல் உனக்கு சுரசுரப்பாக தெரியுமா? பின்வாங்கி போகாதே, உறுதியோடு பிடித்து நில்ல. காரணமா, இங்கே தெய்வம் உன்னைக்கு தன்னை வெளிப்படுத்த போகிறாரா? இந்த கல்லிலே தன்னை வெளிப்படுத்த போகிறார். வானம் திறக்க போகிறது. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியிலே உனக்கு பரலோகம் மகா பெரிய ஆச்சரியங்களை செய்ய போகிறது. வாக்குத்தத்தங்களாலே உன் சந்ததிகள் நிரப்ப போகிறார்கள். உன்னோடு இருந்து உன் வாழ்நாள் முழுவதுமா உனக்கு அதிசயங்களை செய்கின்ற சத்தியங்கள் எல்லாம் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போது ஒப்பு கொடுத்து சோத்திர பலியோடு ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, 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 உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. உன்னதத்தின் ஆவியே உந்தன் பக்தர் உள்ளத்தில் ஊற்ற வேண்டும் இந்த நாளிலே. உலகமெங்கும் சாட்சி நாங்களே. ஆசீர்வதியும், 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 ஆசீர்வதியும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பரலோகத்தின் அக்கினி என் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஐயா. பரலோகத்தின் அக்கினி என் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம் பிதாவே. தேவரே, இந்த நாளை எங்களுக்காக தந்தீர், உமக்கு நன்றி. பரலோகத்தில் தேவன் பொழிந்த உன்னத மன்னாவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த கல்லிலே நாங்கள் இளைப்பாறுகிறோம் பிதாவே. தேவரே, எங்களுக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் ஜீவனோடு நாங்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஏற்றுக்கொள்கிறோம் பிதாவே. உம்மோடு எங்களை கையளிக்கிறோமா. சோதனையிலே வீழ்ந்து போகாதபடி எங்களை தாங்கும் ஐயா. துன்ப சோதனைகள், பாவ சோதனைகள் துரத்தும் போது அடியார்களை தாங்க ஆவியானவரே வாருமா. உடைய விசுவாசிகள் மட்டிலே இரக்கம் வையும் ஐயா. உடைய சபையின் மட்டிலே இரக்கம் வையும் ஐயா. இல்லங்களில் உடைய அக்கினி பொழியட்டும் சுவாமி. இல்லங்களில் உடைய அக்கினி பொழியட்டும் கர்த்தாவே. போராட்ட நெருக்கங்களில் உடைய அக்கினி பொழியட்டும் ஆண்டவரே. இருதயங்கள் காயங்களை ஆற்றும் ஐயா. இருதயங்களில் போராட்டங்களை நீக்கும் ஐயா. இந்த ஆண்டு ஒரு சமாதானத்தின் ஆண்டாக என் பிள்ளைகளுக்கு அமையட்டும்
முடியட்டும் சுவாமி. தொடங்கிய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக முடியட்டும் சுவாமி. இன்னும் முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்ற காரியங்கள் எல்லாம் தேவனே நம்பிக்கையோடு முடியட்டும் சுவாமி. வெளியூர்களிலே வேலை பார்க்கிற பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. விசுவாசிகள் எங்கிருந்தாலும் சந்தித்தது நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுப்பீராக. இல்லங்களே இந்த ஆண்டின் இறுதியை சந்திக்கின்ற ஆயத்தத்திலே பிள்ளைகளோடு கூட இரும் சுவாமி. மனக்கலக்கங்களும் காயங்களும் நீங்கி போகட்டுமா. மன சந்தோஷம் சமாதானம் பிள்ளைகளோடு தங்கட்டுமா. இயேசுவின் நாமத்தில் மிகுந்த நன்றியோடு முடிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்களோடு என்றும் என்றும் சதா காலமும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. 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 நன்றி இயேசுவே, நன்றி.